Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. Hi-Fi Housing and Properties in Sri Chaitanya ECR Kovalam. Beautiful beach view plots, 35 lakh. Call 7092-656-656. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. 7 தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. திருக்குறள் அதிகாரம் குற்றம் கடிதல். குறள் எண் 440. காதல காதல் அறியாமை உயிர்க்கீர் பின் ஏதில ஏதிலார் நூல். அடுத்தவர் அறியாதபடி தன் விருப்பம் வைத்திருப்பவனை வெல்பவர் யாருமில்லை. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பக்கம் வடக்கன் தெற்கன் அப்படிங்கிற பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவுக்கு இடையில் ஒரு இணக்கமான கூட்டணி கட்சிகளாக இருந்த அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் ஒரு பஞ்சாயத்து வாய்க்கால் தகராறு ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடி விங்குடைய மாநில தலைவராக இருந்த திரு சிடிஆர் நிர்மல்குமார் விலகினர்லேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அவர் விலகின கையோடு சேர்ந்து ஏடிஎம்கேல போய் சேர்ந்தார் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய தரப்பில். அதில் நிறையா அதை வச்சு நிறையா ட்ரால்லாம் பண்ணாங்க. என்னப்பா அவன் ஹெட் ஆஃபீஸில் கோச்சிட்டு பிரான்ச் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அதாவது பாஜக தான் ஹெட் ஆஃபீஸனும் ஏடிஎம்கே தான் பிரான்ச் ஆஃபீஸனும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேல சேர்ந்த உடனே கொஞ்சம் ஒரு உரசல் வர ஆரம்பிச்சிருச்சு அதிகபட்சமாக. இந்த உரசல் சிடிஆர் நிர்மல்குமார் அவருடைய விலகலுக்கு பிறகு ஒரு சீரியலாக வர ஆரம்பித்தாலும் கூட அதற்கு முன்னாடியே ரொம்ப காலமாக வேறு வேறு சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நிறையா திரு கேபி முனிசாமிலேருந்து திரு முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவி சண்முகத்துடைய பேச்சிலேருந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பப்போ இந்த மாதிரி உரசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஜாலமாடியாக 2-3 கவுண்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அது அப்பப்போ இருந்துச்சு. பட் இப்போ சிடிஆர் நிர்மல்குமாரோடைய ரிசைனேஷனுக்கு பிறகு அது ஒரு சீரியலாக சீக்குவலாக வர ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்குறோம். ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸோடு முடிச்சுக்கிட்டாங்க. அவர் இந்த மாதிரி திரு நிர்மல்குமார் கட்சியில் சேர்ந்தார் அப்படிங்கிற முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் நிர்மல்குமார் ரிசைன் பண்ணும்போது அவர் கொடுத்திருந்த ஒரு அறிக்கை ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடியதாக இருந்துச்சு. கடுமையான குற்றச்சாட்டுகளாக முன் வச்சிருந்தார். அவர் நம்புதற்குரியது அல்ல இந்த மாநில தலைமை அப்படிங்கிற மாதிரி அதன் வேறு வேறு வார்த்தைகள். அஃப்கோர்ஸ் திரு அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லாட்டா கூட ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டுகளாக முன் வச்சிருந்தார். அது தனிப்பட்ட முறையிலான குற்றச்சாட்டுகள், எதிர்ப்பு அதிருப்தியிலான குற்றச்சாட்டுகள், அன்று அவருடைய இன்டெகிரிட்டியே கொஸ்டின் பண்ண வரக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளாக வச்சுருந்தாங்க. ஆனால் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அதே ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி திரு நிர்மல்குமாருக்கு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்து சொன்னார். ஓகே பாருங்கள், இவர் குற்றச்சாட்டு சொன்னாலும் பாஜக மாநில தலைவர் எவ்வளோ மெக்னானிமஸாக நடந்துக்கிட்டார் பாருங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு கருப்பு முருகானந்தம் ஏடிஎம்கே மறைமுகமாக சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை கண்டனத்தை தெரிவித்தார். பாஜக நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் அந்த கட்சியை பலவீனப்படுத்தி விடலாம், உங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்கள் மாநில தலைவருக்கு களங்கம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கும் எல்லாம் தெரியும் நினச்சிட்டு அதே மாதிரி செயல்பட்டோன்னே உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது அவர் ஏடிஎம்கே சொல்லாட்டா கூட எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ஏடிஎம்கே தான் சொல்கிறாருன்னு அர்த்தம். அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. நிர்மல்குமாரை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டீங்களே, அப்போ நாங்கள் கூப்பிட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நாம் அறிந்த வகையில் நிர்மல்குமாரை அதிமுக அழைக்கவில்லை. நிர்மல்குமார் தான் அங்கே சேர்ந்தார். அவருக்கு பாஜகவில் ஒத்து வரல, கொள்கையில் இல்லை, கோட்பாடில் மாநில தலைமையோடு அவருக்கு புதிய தலைமை வந்த பிறகு அவருக்கு செட் ஆகலை. அவர் 1.5 வருஷ காலம்னு தெளிவாக சொன்னார். ஸோ திரு அண்ணாமலை பதவியேற்ற பிறகு அவரால் அங்கே அவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
ஸோ அதன் மூலமாக இவர் ரீச் பண்ணியிருக்கிறாரு. திரு நிர்மல்குமார் வந்து ஐடியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கை. அவருக்கு வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவருக்கு வந்து ஐடியில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் உண்டு. நிறைய நேஷனல் லெவல் ட்ரெண்டிங் வந்து தமிழ்நாடு பிஜேபி சார்பாக பண்ணியிருக்கிறார். நிறைய வந்து இப்போ அவங்க டிஎம்கே சைடில் வந்து கோபேக் மோடி பண்ணதுக்கு இணையாக வந்து இவங்க கோபேக் ஸ்டாலின் மாதிரி உள்பட வச்சு பல விஷயங்களை வந்து நேஷனல் ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திரு ஆஸ்பேர் சுவாமிநாதன் அதிமுக வந்து விலகுனதுக்கு பிறகு வந்து அங்கே அதிமுகலேயே வந்து ஐடி விங் கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான முகம் கிடைக்கல. ஒரு 3-4 மண்டலமாக பிரித்து வச்சுட்டு அவங்க வந்து அங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே என்ன நினைக்கணும்னா நம்மகிட்ட ஐடியில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இல்லை, பிஜேபி வந்து சின்ன கட்சி, அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காரு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்கியத்தார வந்து அப்போ அவரே வர்றேன்றாரு, அதனால நமக்கு என்ன நட்டம் நம்ம வாங்கிக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் வேண்டாம், சேர்க்க மாட்டேன், வெளியே போ, எங்கள் தோழமை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. இவங்க வந்து தூண்டில் போட்டு பிடிச்சி ஆள் பிடிச்சிருந்தாங்கன்னா பாஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லதில்லை, நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நல்லதில்லைன்னு இவங்க சொல்லியிருக்கலாம். மாறாக திரு நிர்மல்குமார் தான் அப்ரோச் பண்ணார். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதில் வந்து பிழை காண்பதற்கு குற்றம் காண்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதை போய் அவரை வந்து ஒரு குற்றம் சாட்டி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஆள் பிடிச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே பாஞ்சல் என்ன நியாயம் தெரில. இதனால் இதற்கு முன்னாடியே ஏடிஎம்கேலே செய்தி தொடர்பாளராகவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு முருகவேல் அவர் வந்து ஒரு அக்கன்னா வச்சு பேரை குறிப்பிடாமல் பாஜகவுடைய மாநில தலைவரை கடுமையாக விமர்சித்தார். வந்து ஈரோடு கிழக்கில் தோல்விக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பட்டுமடாமல் சொல்றார். நான் இவ்வளவு சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்த்தவங்க கதைக்காலங்க, அதனால என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தாலும் இழிவுபடுத்துறதோ அவமானப்படுத்துறதோ எதுவுமே இல்லாமல், ஒரு விமர்சன பார்வையாக எதுவுமே இல்லாமல், நல்லது நடந்திருக்கலாம் நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை மட்டுமே சொல்ற அளவுக்கு கொண்டு போனார். அவருக்கு வந்து புத்தி சொல்ற மாதிரி அரசியலுக்கு வந்து 4 வருஷம், தலைவராகி ஒரே வருஷம், முதல் இடைத்தேர்தல், அதுக்குள்ள அத்தை சொன்னேன் இத்த சொன்னேன் கேட்கலன்னு புலம்பல் வேற. ஆனால் 1989 7 சட்டமன்ற தேர்தல், 2 மக்களவை தேர்தல், அமைச்சராக 10 வருஷம், முதலமைச்சராக 4 வருஷம், எங்களுக்கு தெரியும்னா என்னென்ன சரி தப்புன்னு, நீங்கள் மட்டும் மீடியா பாலிட்டிக்ஸை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு பாஜக மாநிலத்தில் ஒரு பேரை குறிப்பிடாமல் அவர் செய்வது மீடியா பாலிட்டிக்ஸ், வெறும் ஊடகங்களில் மட்டும்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், கள அரசியல் அவருக்கு தெரியாது என்பது போல அவரை வந்து ஒரு மாநில தலைவரை, தோழமை கட்சியுடைய மாநில தலைவரை ஒரு பொட்டு இறங்கி விமர்சனம் பண்ணினார் திரு பாபு முருகவேல். அப்போ சும்மா பார்ப்பாங்க, இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேங் இருக்குது. ஸோ வந்து இங்கே அமர் பிரசாத் ரெட்டி என்ன கிளம்பிட்டார். அவர் வந்து திரு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நாளில் வந்து ஒரு சீக்குவல் ஆஃப் ட்வீட்டாக போட ஆரம்பிச்சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக மரபுகளை காலில் போட்டு முழுமையாக மக்களை விலை கொடுத்து வாங்கிய திமுக அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படியான்னு பேசாமல் வந்துருப்போம், ஓகே பிஜேபி, அதனால அவர் சொல்கிறாருன்னு. இருவரும் திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சார். ஸோ திமுக அதிமுக ரெண்டையுமே வந்து தெளிவாக சொல்றாரு. ஜனநாயகம் குறித்து வாய்கிழிய பேசலாமா அப்படின்றார். ஸோ திமுக மட்டும் இல்ல இருபெரும் அப்படின்னு சேர்த்தே சொல்றாரு. ஸோ இனி அந்த சொல்லை 2 கட்சியினரும் பயன்படுத்தாமல் இருப்பதே அந்த சொல்லுக்கான மரியாதை அப்படின்னு திரு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு. பிளஸ் இங்கிலீஷ்ல வேற, தமிழ்ல போட்டா புரியாமல் போயிருமோ, இங்கிலீஷ்ல வேற போட்டு என்ன சொல்றாரு, கொங்கு வாட்டர் ஷோட் த எக்ஸிட் to those that considered the region their own fort. எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த கோட்டையில் அந்த மக்களை ஓட்டை போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. லூசிங் வித் a difference of 66,000 is not even a sign of breathing. நீங்க கோட்டையை வந்து தக்க வச்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறலாம் விட்டுருங்க, மூச்சு விட கூட வழி கிடையாது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணார். இது வந்து நேரடியாக பேரை குறிப்பிட்டாலும் கூட நேரடியாக அதிமுக மீதான விமர்சனம். 66,000 ஓட்டில் தோத்துருக்கீங்களே, நீங்க எல்லாம் கோட்டை எங்க பிடிக்கிறீங்க, போல மூச்சு விட வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவாது பரவாயில்ல, இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு வடிவேல் படத்தை சொல்ற மாதிரி அடுத்த ட்வீட் என்ன பண்றாரு, 4 ஆண்டு காலம் 420களாக வளர்ந்தவர்கள் என்ன திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து வெளியேறும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா 420 மலை அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு விட்டார். அதை வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ண பார்த்தா ஒரு பெருசாக ட்ரெண்ட் ஆகலாம் அப்படி விட்டாங்கன்னு வச்சுங்க. இதுக்கிடையில் வந்து திரு அண்ணாமலை மீது வந்து வழக்கு வந்து போட்டதுனால ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணாமலைங்கிறதும் சேர்ந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ வந்து அப்படி ஒரு போட்டி வந்துச்சு. அப்போ அதனால உண்டான திரு அமர் பிரசாத் ரெட்டி வந்து நிர்மல்குமார் விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு, 4 ஆண்டு காலம் 420களாக வளர்ந்தவர்கள். ஸோ 4 ஆண்டு காலம் 420ங்கிறது ஐபிசியில் ஒரு செக்ஷன். அது வந்து மோசடிக்கான, சீட்டிங்கான, ஏமாற்றுவர்களுக்கான ஒரு செக்ஷன். அதனால அதுக்கு வந்து நம்ம ஊரில் வழக்கத்தில் வந்து 420 அப்படின்னு பேரே வந்துருச்சு. அவர்களுடைய கதையெல்லாம் ஊரறிந்த விவகாரம். அப்படி இருக்கும்போது கொள்கையற்ற கட்சி மாறி பிழைப்புவாதிகளை, அது வந்து நிர்மல்குமார் சொல்றார், அவங்கள பிழைப்புவாதிகளை வச்சுட்டு அடுத்தவரை கேவலப்படுத்தி ரசிக்கும் கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டு பரவாயில்ல, தலைமை பொறுப்புக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பாபு முருகவேல் சொன்னாரு, சிவி சண்முகம் சொன்னாரு, வீரமணி சொன்னாரு, மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல சார், அந்த கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆட்கள் சொன்னாங்க, இந்த கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆட்கள் சொன்னாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள தகராறு நடந்துட்டு விடுப்பாஞ்சு விட்டுக்கலாம். மாறாக நேரடியாக தலைமை பதவிக்கு தகுதியானவர்களா கேவலமானவர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்களான்னு கொண்டு போறார். இது வந்து
பரஸ்பரம் நேரடி தாக்குதல். அதிமுக மீது பாஜகவும், பாஜக மீது அதிமுகவும் நேரடியாக தாக்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இது திட்டவட்டமாக தெரிகிறது. இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ திரு அண்ணாமலை அவர்களுக்கோ தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்வதற்கு நம்புவதற்கு இல்லை. அவர்களே சொன்னால் நம்புறதுக்கு இல்லை. இந்த தருணத்தில் ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஓவர் ஃபோன் காலில் பேசி, ஏன்னா என்ன ஆச்சு, சார் உன்னை நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன், நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டீங்கன்னா அப்படி பேசி முடிச்சுட்டு இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை, தொண்டர்களுக்கு இந்த பிரச்சனையை விளக்கி, இந்த சண்டையை விளக்கி தடுக்காவிட்டால் கூட்டணி முறிகிறது கட்டாயமா நடக்க போற விஷயம், எந்த குழப்பம் இல்லை. அப்படி கூட்டணி முறிஞ்சு பிறகு திரும்ப கூடுனாங்க, இன்னைக்கு கூட்டணி முறிஞ்சு சண்டை போட்டு நீ ஆனா பார்த்துடும் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி நின்றுட்டு அப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி கிளம்பி நாங்கெல்லாம் ஒண்ணு பண்ணு தெரியுமில்ல, அன்னைக்கே நாங்களாம் இந்தோச்சினா பாய் பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தாங்கன்னா 10 பைசா பிரயோஜனப்பட போறதில்ல. பாமக மாதிரி கூட்டணிக்கும் பலன் கிடைக்காமலே போயிடக்கூடும். பாமக மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு, அப்கோர்ஸ் எல்லா கட்சியிலுமே கூட்டணி மாறிட்டே இருந்தாலும் அந்த கட்சி மீது ஒரு அதிகமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இன்று அந்த கட்சியினால மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்காம போகக்கூடிய நிலைமை 2-3 தேர்தலில் பார்க்கணும். அப்படி ஒரு ஆபத்து. அதிமுக பாஜக சண்டை போட்டு மண்டை உடைஞ்சி பிறகு ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அதுல அவர்களுக்குமே எந்த பலனும் கிடைக்காம போயிடும். இந்த இடைத்தேர்தலை ஒரு மைல்கல்லா வச்சு, ஒரு மைல் ஸ்டோனா வச்சுட்டு அதை வச்சு இவங்க அளவு போட்டு பார்ப்பாங்க. அதனால அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னும், அதனால பாஜக பின்வாங்கிருச்சு, ஒரு இடைத்தேர்தலை போட்டியிட கூட தைரியம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு அபத்தமான முடிவு. இடைத்தேர்தலுங்கிறது கட்டாயமா 1991 பிறகு எந்த விதமான ஸ்கேலும் அளக்கிறதுக்கான தகுதியற்றது. அதுல ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிக்குங்கிறது ஆப்வியஸ், எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்துருக்கிறோம். அதுக்கு 150 உதாரணங்கள் சொல்ல முடியும். அதற்கு இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ இடைத்தேர்தலை வச்சுக்கிட்டு யாராவது அது எய்தர் ஏடிஎம்கே சைட்லையோ பிஜேபி சைட்லையோ யாராவது அவசரப்பட்டு முடிவு பண்ணாங்கன்னா அது அபத்தமான முடிவுங்கிறத தவிர வேற எந்த கருத்துமே கிடையாது. தனித்து இயங்கும் நேரம் தொட்டா ரெண்டு பேருமே அப்பா நம்ம வயசுக்கு வந்துட்டோம்ப்பா, நம்ம தனி கொடுத்துட போக முடியாது. நானே தமிழ்நாடு டயலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். ஓகே, அஃப்கோர்ஸ் பொண்ணு வயசுக்கு வந்தா, பையன் வயசுக்கு வந்தா தனி கொடுத்துட போக வேண்டியதான், வேற வழி இல்லை, இன்னைக்கு சமூகம் அப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் கூட தனி கொடுத்துட போக வேண்டிய நேரம் வந்து விட்டதாங்கிறது நம்ம முக்கியமா யோசிக்கணும். அதிமுக இன்று அவ்வளவு பலமாக இல்லை. அவர்கள் திருமதி சசிகலா கொஞ்சம் ஓட்ட பிரிச்சிருக்காங்க, திரு டிடி விஜயன் கொஞ்சம் ஓட்ட பிரிச்சிருக்காரு, திரு ஓபிஎஸ் கட்டாயம் ஓட்ட பிரிப்பாரு. இவர்கள் 3 பேரும் எவ்வளவு சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க? வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மட்டும் தானா, இல்லாட்டி டெல்டா மாவட்டங்களையும் சேர்ந்து மாதிரி போல வருமா என்னங்கிறது இன்னும் முழுசா தெரியல. அதுக்கு 1-2 தேர்தல் பார்த்த பிறகுதான் நமக்கு ஒரு கான்கிரீட்டா தெரியும், ஓகே இனிமே இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜகவோட கூட்டணி இருந்ததுனால யாருனால எவ்வளவு இழப்பு என்னன்னு தெரியல. ஸோ அதிமுக தனித்து நின்று மல்லு கட்டுற அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கிறதா அப்படின்னா இல்லை, அவ்வளவு பலமாக இல்லை என்பது மாற்றுக்கருத்தில்லை. ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி இணையான தலைவர்களான இன்றைய தேதியில் இல்லை, அதிமுகவும் திமுகவும் இணையான கட்சியான இன்றைய தேதியில் இல்லை. அதிமுகவோட திமுக ஒரு பொட்டு கூட தான், எடப்பாடி பழனிசாமியோட திரு ஸ்டாலின் ஒரு பொட்டு கூட தான். அதுல மாற்று முன்னாடி ஸ்டாலின் வர்சஸ் ஜெயலலிதா இருந்தபோது அப்ப வேற கணக்கு, ஸ்டாலினோட ஜெயலலிதா ஒரு பொட்டு கூட, திமுகவோட அதிமுக ஒரு பொட்டு கூட. அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு அப்படியே மாறி நிலைமை இருக்கு. இதான் யதார்த்தமான உண்மை இன்னைக்கு தெரியும். பட் திரு எடப்பாடி பழனிசாமி அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாதுங்கிற குழப்பம்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு மாற்றுக்கு. ஆனால் தனித்து மல்லு கட்டுற அளவுக்கு பலம் வந்துருச்சானே இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். இந்த விரிசல்கள் ஏற்கனவே இருக்கு நான் சொன்னது. பிளஸ் எதிரே திமுக வலுவான கூட்டணி இருக்கு, சிந்தாமல் சிதறாமல். திரு ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சொல்றாரு, இதே கூட்டணி தொடரும், தேசிய அளவில் தொடரும், காங்கிரஸ் கட்சியை நாங்கள் கைவிட மாட்டோம், காங்கிரஸ் கட்சியில தலைமையில நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவ்வளவு பெருந்தன்மையாக, அவ்வளவு வெளிப்படையாக, அவ்வளவு ஸ்ட்ராங்காக கூட்டணிக்காக குரல் கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படி ஒரு கூட்டணி இருக்கும்போது ஏடிஎம்கே தனியாக நாங்கள்லாம் பார்த்துக்கிடுவோம், நாங்கள் டிஎம்கே எல்லாம் ஹேண்டில் பண்ணிவிடுவோங்கிற இடத்துல வளர்றாங்கிறத ஏடிஎம்கே தெளிவாக உணரும். மறுபக்கம் பாஜக பெரிய அளவில் வளர்கிறது, பெரிய உற்சாகம், ஒரு முகத்தில் பொலிவு, கொந்தளிப்பு, ஒரு கொதிப்பு, ஒரு இளரத்தம் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே டீனேஜ் பாய்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். டீனேஜ் பருவத்தில் தோளில் தினவருக்கும் முகத்தில் பொலிவிற்கும் இதெல்லாமே இருக்கக்கூடியதான். அதற்காக நம்ம யாருடனாலும் சண்டை செஞ்சலாம் கிளம்பவே கூடாது. முதியோருடைய முகத்தில் தெரிவது அச்சரகை அல்ல, அனுபவம் என்ற தீர்க்கரேங்கிற புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆன கட்சியெல்லாம் எவ்வளவு பலந்தன்னு கொட்டை போட்டு எத்தனை தேர்தலை சந்திச்சு உட்கார்ந்துருப்பாங்க யோசிக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப துடிப்பா இருக்கிறோம், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப பிரமாதம் பண்றோம். மாற்று கருத்தில வளரக்கூடிய கட்சி பாஜக. எந்த கோர்ட்லையும் சொல்லுவோம், எந்த குழப்பம் இல்லை. அதற்காக வளர்ந்து முடிந்து விட்ட கட்சி ஆக முடியாது. இன்னைக்கே மத்திய அரசே இந்தியாவையே வளரும் நாடுகள், வேகமாக வளரும் நாடு தான் சொல்லிட்டு இருக்கு. வளர்ந்த நாடு நாங்களாம் யார் திரும்பணும் சொல்ல. சைனா இந்தியாவை பார்த்து அஞ்சுகிறது, ரஷ்யா இந்தியாவோட நட்போடு இருக்கிறது, அமெரிக்கா இந்தியாவுக்கு தோல் இருக்கிறது. உலக நாடுகள்லாம் இந்தியா தலைமைத்துவத்தை பெற வேண்டும் என்று சொல்கின்றன. G20 இந்தியா தலைமைத்துவம் பெற்றதை எல்லா நாடுகளும் பெருமிதத்தோடு பார்க்கணும். அப்படி வந்த பிறகும் கூட நாம் இன்னும் வளரும் நாடாகத்தான் இருக்கிறோமே தவிர ஓகே நம்ம தான் பாப்பாட்டக்கிற போல வளர்ந்த நாடு அப்படிங்கிற இடத்துக்கு போல. அதே கணக்கில் தான் பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வேகமாக வளரக்கூடிய
வரக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது, எல்லாம் மாற்றுக்கருத்தில். ஆனால் இது தனித்து போட்டிக்கு தகுதியானது வளர்ந்துட்டுதானா? இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு டீனேஜ் பாயா இருக்கிறோம். நம்ம இப்போதான் நம்ம வந்து ஒரு உற்சாகமான இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் மெச்சூரிட்டி வேணும், இன்னும் நம்ம வந்து ஒரு அடுத்து வளர போகணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2014 பிறகு பாஜக தனித்து போட்டியிடவும் இல்லை, பாஜக தலைமையில் எந்த தேர்தலும் நடக்கல அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ 2016 இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணி மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சுங்கிறத பார்க்கணும். அதனால இன்னைக்கு தேதிக்கு இப்போ ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்டஸ்கோ பார்த்தீங்கன்னா 2024லையும் 2029லையும் 2 பாராளுமன்ற தேர்தலும் கூட்டணி வச்சுட்டு உத்தரவாதமான எம்பிக்களை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். இல்லை நம்மளாம் மல்லு கட்டணும்னு ஆசை இருக்கு சார், நம்ம பலத்தை இப்போதான் சார் டெஸ்ட் பண்ணுறதுன்னா சூப்பர். 2026 சட்டமன்ற தேர்தலும் 2031 சட்டமன்ற தேர்தலும் தனித்து போட்டியிடணும். அன்னைக்கு நம்ம போட்டிட்டு ஒரு 4 எம்எல்ஏ கிடைச்சாலும் கிடைக்காலும் பரவாயில்லன்னு பார்க்கணும், அது ஓகே. அப்படி இதே இந்த பாணியில போனாங்க. 2024 2029 கூட்டணி போட்டி, 2031 2026 தனித்து போட்டி அப்படின்னு வந்தாங்கன்னா 2036 பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த 2036க்குள்ள அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் உருவாகியிருப்பார்கள். அண்ணாமலையே அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக மாறியிருப்பார். அவர் ஒரு சீனியர் கையா இருப்பார். அவருக்கு வந்து ஒரு நல்ல பழுத்த அனுபவம் இருக்கும். மறந்துடக்கூடாது. 91 96 ஜெயலலிதா அவர்கள் நிறைய தப்பு பண்ண பிறகு 2001 2004 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களே சட்டசபையிலே சொன்னாங்க, நான் இப்போது பக்குவப்பட்டு விட்டேன், எனக்கும் வயதாகிறது, எனக்கும் தெளிவு வந்து விட்டதுன்னு அவங்களுடைய 51 வயசுல அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களோட முன்னாடியே திரு அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை தாண்டி ஒரு மெச்சூரிட்டி வரும். 2036 ஒரு அப்ரோப்ரியேட் டைமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2031க்கு ஆசைப்படலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுறீங்களா, பட் 2026க்கு ஆசைப்படுறதெல்லாம் வந்து ரொம்ப அதீதம், ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லாத விஷயம் பார்க்கணும். அப்படி கூட்டணி உடைந்தால் அதிமுக பாஜக இருவருக்குமே இழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர்களுக்குமே தெரியும். ஒருவேளை அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து ஏடிஎம்கே காலியானா தான் நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அதிமுக உடைக்க நினைத்தால் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ திருமதி சசிகலாவுக்கு திரு டிடி தினகரனுக்குலாம் வந்து ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து கோபம் பண்ணி நம்ம ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ் வச்சு நம்ம வந்து அப்படி ஒரு இன்னொரு ஏடிஎம்கே வச்சுட்டு ஏடிஎம்கே 2 உடைச்சிரும். ஸோ முதல்ல ஏடிஎம்கே காலியாகட்டும், திமுக வர்சஸ் பிஜேபி கொண்டு வரணும் அப்படி நினைச்சாங்கன்னா இன்னமும் கெட்ட பேர் வரும். அதற்கு வந்து தானாகவே ஏடிஎம்கே ஏதாவது ஆச்சுன்னா வேற விஷயம். இவர்கள் முனைஞ்சாங்கன்னா ஏற்கனவே இந்த கட்சி வந்து உடைக்கிற கட்சி, அதுவும் கூட்டணி சேர்வுகளை உடைக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அது தப்பாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் உண்மையற்றதாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அப்படி ஒரு தப்பான தகவல் தான் பரவிட்டு இருக்கு, அது உண்மை இல்லை. ஆனால் அந்த கருத்து இன்னும் வலுப்படுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்படி அதிமுக பாஜக கூட்டணி மாறுச்சுன்னா திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உடைஞ்சாலுமே கூட இந்த பக்கம் வந்து பாஜக இருந்து அதிமுக வெளியேறிடுச்சு அப்படின்னால அதிமுக கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரு திருமாவளவன் உள்ளிட்ட பலர் வந்து அங்கே வரலாம். அதனால வந்து அந்த கூட்டணியும் கூட உடையலாம். பாமக ராமதாஸ் அவர்கள் போல்போல அங்கே பலர் வந்து திமுக உடையலாம். எப்படி நடந்தாலும் திரும்பவும் வந்து திமுக கூட்டணி தான் வலுவானதாக இருக்கும். மும்முனை போட்டி இருக்கும். மும்முனை போட்டி 2014 நடந்தபோது ஏடிஎம்கேக்கு 37 சீட்டு கிடைச்சதுங்கிறத மறந்துடக்கூடாது. 2024 மும்முனை போட்டி ஏற்படுச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 35 சீட்டு கிடைக்கும். 40 சீட்டில் 2024 அதிமுக கூட்டணி உடைந்தால், அதிமுக பாஜக தனித்தனியாக தேர்தல் சந்தித்தால் திமுக கூட்டணிக்கு 35 சீட்டு கிடைக்கும். 2026 திமுக ஆட்சி தான் நடக்கும். அப்படி ஒரு உதவியை நாமெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போதே தங்களுடைய சண்டையை தொடரலாம். ஸ்டார்ட் மியூசிக். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.